ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்து புட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் உளுந்து, அரை கப் பச்சரிசி, இந்த ரெண்டையும் வந்து 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் அந்த ரெண்டையும் வந்து 1 டம்ளர் உளுந்துக்கு அரை டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது வந்து 1 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா உளுந்து வந்து ஊறிடுச்சு. இப்போ இது நம்ம வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் நல்லா குறன்னு குறுநம் பதத்துக்கு, நம்ம ரவை பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாவுக்கு தேவையான வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சூட வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து தட்டு வச்சு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க மாவு வந்து இட்லி மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 1/4 மணி நேரம் வேக விடுங்க. அப்போ தான் அந்த உளுந்தோட பச்சை வாசனை போகும். இப்போ வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ கையில் வந்து தொட்டு பார்த்தோம்னா மாவு வந்து ஒட்டாமல் இருக்கணும். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு சூடு வந்து தாங்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வந்து அதில் வந்து விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இது வந்து நம்ம இட்லி உப்புமா கூத்து போடுற மாதிரி கையிலே வந்து பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் வந்து பிச்சு போட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம இனிப்புக்கு வந்து மண்டை வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சர்க்கரை தான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து உளுந்து புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி உளுந்து புட்டை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து போன் வெயிட் வந்து நல்லாயிருக்கும். போனுக்கு ரொம்ப நல்லது இந்த உளுந்து. அதனால் இதை வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ப்ரோட்டீனும் கூட. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.